நமஸ்காரம், அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்ரி, வெல்கம் டு நாளை துனியா. விஷாரத குஜராத்தில் பஞ்சவடியிலேருந்து ஃபஸ்ட் ஒன் பார்க்குறேன். இஆர்சி அதுக்கு 8 மார்க்ஸு பார்க்கலாம். சாரு சந்திரக்கி சஞ்சல் கிரானோ கேல் ரகிகை ஜல்தன் மே ஸ்வச்ச சாந்தினி பிச்சி ஹுயிகை அவனி அவரு அம்பர்தல் மே. அப்போ சாரு சந்திர அப்படின்னா சாரு அப்படின்னா அழகான, சந்திரனா நிலவு, அந்த ரொம்பவும் அழகாக இருக்கின்ற நிலவு. சஞ்சல் கிரானோ, அது கிரானோ அப்படின்னா கதிர், அந்த கதிர்கள் கேல் ரகிகை, அந்த நிலவோட கதிர்கள் விளையாடுகின்றன. ஜல்தல்மே, ஜல்லம் தண்ணீர், தல்லம் நிலம். அவங்க விளையாடுறப்போ ஜல்தல்மே ஸ்வச்ச சாந்தினி பிச்சி ஹுயி. அவங்க அங்கே நிலவுலேருந்து பார்த்தா கீழே அந்த தண்ணியிலையும் அந்த நிலத்துலேயும் ரொம்ப சுத்தமாக அழகாக தெரிகிறது, நிலவு தெரியுது. அவனி அவரு அம்பவர்தல் மே. அவனின் வானம் மற்றும் பூமியில் இருக்கின்ற புல்கு புறக்கட்டு கர்த்திகை தர்த்தி ஹரித்து தினோங்கி நாக்கோங்ஸே. அப்போ அங்கேருந்து மேலேருந்து பார்க்குறேன்ட்டு புல்கட்டு மரங்கள் புறக்கட்டு கர்த்திகை தர்த்தி ஹரி. மரங்கள் பசுமையான மரங்கள் என்ன அசைகின்றது. தூணோ அப்படின்னா புல், இந்த பசுமை ஹரித்தில் பசுமை நிறத்தில் இருக்கின்ற புல். இந்த புல் புல்லோட நோக்கோ அப்படின்னா நுனின்னு அர்த்தம். புல்லினுடைய நுனியிலிருந்து மானோ ஜீம் கிரகைகை. அது எப்படி இருக்குது அப்படின்னா அசைந்து ஆடுந்த புல் பார்க்குறது, அசைகிறப்ப பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது. தருபி மன்த்து பவன்கே ஜோக்கோங்ஸே. தருனா மரங்களிலிருந்து கிடைக்கின்ற நிழலும் பார்க்குறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கிறது. இதை பற்றி தான் ஃபுல்லாக அப்புறம் பார்க்க போகிறோம். பிரசங்க यज्ञ पत्यांश राष्ट्रकवि श्री मैथिलीधरन गुप्त के पंचवड़ी नामक कंड काव्य के दिया गया है. இந்த பத்தியாம்ச இந்த பாடல் தேசிய கவி ஸ்ரீ மைத்திலிதரன் குப்து இந்த பாடல் பஞ்சவடி என்ற பெயரில் கண்டகாவியத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. யக்கு காவியக்கா சுரு ஆத்திகை. இந்த காவியம் இப்போ முதல் அத்தியாயத்திலிருந்து தரப்பட்டுள்ளது. संदर्भ குறிப்பு. कवि बताते सागते हैं कि रात को जब सारी दुनिया सो रही है तब लक्ष्मण जहाँ बैठा है. துனியா இந்த உலகத்தில் இயங்கக்கூடிய ஒவ்வொரு ராத்திரியும் கவிஞர் அந்த இரவு அழகாக வர்ணித்து சொல்கிறாரு. லக்ஷ்மணன் அந்த நேரத்தில் தூங்காமல் என்ன பண்ணிகிட்ருக்காரு, உட்காந்துட்ருக்காரு. இசுசே பகலே ராத்துக்கோ சௌந்தர்ய கா வர்ணன் ரகத்தே ஹுயே கவினே யக்கு பத்து லிக்காகை. இதை இசுசே இதிலிருந்து இந்த இரவு சௌந்தர்யா அப்படின்னா அழகுன்னு அர்த்தம். அந்த இரவு நேரத்தை அவர் கவிஞர் அழகாக வர்ணிக்கிறார். வர்ணித்து அதை என்ன பண்ணுறாரு, அதை எழுதுகிறார். அதை கவிஞர் அழகாக சொல்கிறார். வியாக்கியா அப்படின்னா விளக்கம். ஆகாஷ்மி சந்திரமா பகுத்து சுந்தர்கே. வானத்தில் இருக்கின்ற நிலவு மிகவும் அழகாக இருக்கிறது. புஷ்கி குரணும் சஞ்சல் ஹே. இது இந்த கதிர்கள் நிலையற்றவை. உன் கிரணோங்கே காரன் ஜல் ஒரு தல் சமக்குனே லகேகை. இந்த கதிர்களால், இந்த கதிர்களின் காரணமாக ஜல்ல தண்ணீரிலும் நிலத்திலும் ஜொலிக்கிறது. இஸ் தரகு வே கிரணம் உன்கே சாத்து கேல் ரகிகை. இந்த கதிர்கள் அவர்களுடன் விளையாடுகின்றன. சாந்தினி சுச்சகை. இந்த நிலவு சுத்தமாக இருக்கிறது. ஆகாஷ் और भूमि पर पूर्ण रूप में ஷா கைகை. இது வானத்தையும் பூமி முழுவதுமாக இது மூடிவிடுகிறது. சாந்தினிக்கே கோமல் மர்சிக்கே காரன்
தர்த்தி தர்த்தி பிரசன்ன ஹோ கயி. அப்போ அந்த இந்த நிலவு வந்து அந்த டைமில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், இந்த நிலவும் அந்த பூமியில் பார்த்தா வந்து ரொம்ப மகிழ்ச்சியை பிரசன்ன அப்படியே மகிழ்ச்சின்னு அர்த்தம். தர்த்தினா பூமி. அந்த நேரத்தில் வந்து பூமி மகிழ்ச்சியை தருகிறது. வக்கு சீதி கடி காசோं के द्वारा अपनी प्रसन्नता प्रकट कर रही है. அந்த வந்து சீதி கடி வந்து நேராக நிற்கின்ற வந்து பொண்ணு சீதி கடினா வந்து கடினா நிற்கிறது. காசோங்கே துவாரா அப்படி பிரசன்ன. அப்போ நேராக நிற்கின்ற அந்த புற்கள், இந்த பசுமையான புற்கள் வந்து அது மகிழ்ச்சி, அந்த பூமியில் வந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறது. பிரகட்டுக்கர் ரகிகை. அப்பு ஹவா தீர் தீரே பகத்திகை. அந்த நேரத்தில் வந்து நம்ம காற்று வந்து பகத்தி அப்படின்னா காற்று வந்து வீசுகிறது. ஹவானா காற்று தீர மெதுவாக வீசுகிறது. पेड़ों को देखने पर अनुभव होता है कि वे हवा का सबकी ओर पाकर सो रहे हैं. அப்போ இந்த இரவு நேரத்தில் வந்து மரங்கள் அசைவதும் பார்க்கறதுக்கு ரொம்ப நம்மளுக்கு வந்து அசைவது வந்து நம்மளுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. விசேஷா முடிவுரை. यज्ञ पत्ते हमें एकदम उठाकर पंचवटी में बैठा देता है. இந்த வசனம் வந்து நம்மை உடனே தூக்கி இந்த பஞ்சவடியில் வந்து நம்மளை வந்து உட்கார வைக்கிறது. பைட்டா தே இந்த பஞ்சவடியில் வந்து நம்ம அதை பார்த்து நம்மளை வந்து உட்கார வைக்கிறது. இசிசே ஆகே படோं का रश रवादन आसान हो आता है. धरती का पुल्क प्रकट करना पेड़ों का जीवना மாணவிகரன் ஹே. இது வந்து பூமியின் வந்து பாலம் சொல்லலாம். மரங்களின் அசைவு. பேடு அப்படின்னா மரன்னு அர்த்தம். அது வந்து பூமியின் பாலம் என்று அழைக்கலாம். ஷாரு சந்திரக்கு சஞ்சல் கிரணும் கேல் ரகிகை. அப்போ நிலவு வந்து நிலவு வந்து நம்ம பார்க்க எப்படி ரொம்ப வந்து அழகாக இருக்கிறது. இது வந்து விளையாடுகின்றன, இந்த கதிர்களுடன் விளையாடுகின்றன. விளையாடுறப்ப வந்து தண்ணீர் மற்றும் நிலத்திலும் இஸ் பாக்கியமி அனுப்ராஸ் அலங்கார்கள். அப்போ தண்ணீர் நிலத்திலும் பார்க்குறப்போ வந்து இது வந்து நம்மளுக்கு எதுகை மோனை கொடுத்து இது வந்து இந்த வந்து கவிஞர் வந்து இது வந்து அழகாக வந்து வர்ணிச்சிருக்கிறார். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட்டு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.